வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னா கிரிப்டோ உலகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த விஷயம் என்ன, அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன நம்ம வந்து பண்ணணும், எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் வந்து பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொன்னா. ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இன்னொரு நாம கிரிப்டோ போர்டோட கேட்பாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. நம்ம வந்து இந்த கிரிப்டோ உலகத்துல நிறைய வந்து விஷயங்கள் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம் ஓகேங்களா? ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஐ செக்டரில். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏஐ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஐனாவே இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்னாவே நம்ம மனசுக்கு வந்து தோணுறதே பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஸ்ட்ரைக் ஆகுறதே பார்த்தீங்கன்னா எஃப்இடி காயின் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்இடி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை அஜிக்ஸ், ஓஷன், ஆர்எல்சி, அப்புறமா அப்படியே அந்த லிஸ்ட் போகும். பட் 3 மேஜர் இது இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்துருதே பார்த்தீங்கன்னா எஃப்இடி, அது கீழே வருது பார்த்தீங்கன்னா அஜிக்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓஷன் இல்லைங்களா? ஸோ இந்த 3 பெரிய பெரிய ஜெயன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மர்ஜ் ஆக போறாங்க, அதாவது ஒன்று கூட போறாங்கன்னு சொல்லலாம், டு கிரியேட் அ நியூ டோக்கன். ஸோ அந்த டோக்கன் பேர் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ. ஸோ இந்த ஒரு டோக்கனோட ப்ராஜெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ் சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மர்ஜ்ட் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஓகேங்களா, ஒரு என்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேரும் செப்பரேட் என்டிட்டி இல்லைங்களா? ஸோ 3 பார்த்தீங்கன்னா செப்பரேட் ப்ராஜெக்ட். பட் இவங்க 3 பேரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேர்ந்து ஒரு என்டிட்டியை உருவாக்க போறாங்க. அதை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆர்டிஃபிஷியல், அதாவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ் சொல்லலாம், ஏஎஸ்ஐ ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அஜிக்ஸ், எஃப்இடி, அப்புறமா ஓஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்ட் ஏஐ நெட்வொர்க் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இடி வெப் 3 பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏஐ எக்கானமி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ரோட்டோகால் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் டு ப்ரொடெக்ட் டேட்டான்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் இவங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் பெரிய ஒரு ஜாயன்ஸ் இந்த ஏஐ செக்டர் இன் கிரிப்டோன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜிக்ஸோட ஃபவுண்டர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அஜிக்ஸோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பென் கோயட்ஸெல்னு சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இடியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட், அதாவது ஹுமாயூன் ஷேக் ஓகேங்களா. ஸோ தான் எஃப்இடியோட ஃபவுண்டரு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷனோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மெக்கான்கி ஓகேங்களா, கொனோகின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்புறம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இவங்க 3 பேர் தான் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த அலையன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறாங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அதாவது சிங்குலாரிட்டி நெட்டோட ஃபவுண்டர், அஜிக்ஸோட ஃபவுண்டர் டாக்டர் பென் கோயட்ஸ்கல். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மெயினான ஒரு ஹெட்டாக இருக்க போறாரு. அண்டர் தெம் சேர்மன் பார்த்தீங்கன்னா எஃப்இடியோட ஃபவுண்டர் ஹுமாயூன் ஷேக்கன் வந்து வர போறாரு அப்படின்னு வந்து பேசப்படுது ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ டோக்கன் எதுக்காக வந்து யூஸ்ஃபுல் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ 3 டோக்கன் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ அந்த டோக்கனோட டிஃப்ரெண்ட் யூசேஜ் இருக்கு. பட் இது ஏஎஸ்ஐ டோக்கன் வந்து மர்ஜ் ஆயிட்டாக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த ஃபீச்சர் ஃபார் ஏஎஸ்ஐ டோக்கன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அக்ராஸ் த கம்பைன்ட் டீசென்ட்ரலைஸ்ட் ஏஐ நெட்வொர்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஎஸ்ஐ டோக்கனோட ஸ்கேலபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்புறமா பவர் கூட பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கம்பைன் நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டு செக்யூர் த பப்ளிக் நெட்வொர்க் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இப்போ டிஃப்ரெண்ட் எஃப்இடி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செயின் இருக்கு, அஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செயின் இருக்கு, ஸோ ஓஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஃப்ரெண்ட் செயின் இருக்கு. ஸோ இந்த ஒரு பப்ளிக் செயினுக்கு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ டோக்கன் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ உங்க வாலெட்ஸ்ல இந்த 3 டோக்கன் இருந்தாக்கா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஃப்இடி, அஜிக்ஸ், அப்புறமா ஓஷன் அது 3மே இருந்தா அப்படின்னு இந்த ஒரு மர்ஜ் வந்து அப்ரூவ் ஆயிட்டாக இந்த 3 டோக்கன் பார்த்தீங்கன்னா இருக்காது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ டோக்கனா வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஎஸ்ஐ டோக்கன் வந்து எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு வந்து சில பேரோட கேள்வி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நான் வந்து எப்படி அந்த ஏஎஸ்ஐ டோக்கனை மாத்துறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே ஹோல்டர்ஸ் அப்புறமா ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணுறது வேண்டாம், ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணுறது வேணாம், அப்படியே வந்து விட்டுலாம். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்துப்பாங்க, யார் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க முக்கியமாக பைனான்ஸ், பைபிட், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட வந்து எஃப்இடி இந்த டோக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
அவங்களோட ஹார்ட்வேர் வாலெட்ல இல்ல சாஃப்ட்வேர் வாலெட்ல இருக்கோ, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் மூலியமா பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ன வரைக்கும் அப்ரூவ் ஆகல. ஸோ அப்படின்னு அப்ரூவ் ஆச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா FET தான் ஹெட் இல்லைங்களா. ஸோ பேஸ் ஃபார் ASI டோக்கன் பார்த்தீங்கன்னா FET தான், விச் வில் பி த பேஸ். ஸோ அந்த FET டோக்கன் பார்த்தீங்கன்னா ASI வந்து கன்வெர்ட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ FET வந்து பார்த்தீங்கன்னா ரீபிராண்ட் ஆயிடும். FET பார்த்தீங்கன்னா ரீடெனாமினேட்டோ இல்லை ஸ்வாப் ஆகாது. FET பார்த்தீங்கன்னா ரீபிராண்ட் ஆயிடும். அதாவது பிரைஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், பட் அதோட பேர் பார்த்தீங்கன்னா ASI மாறிடும். ஸோ அந்த ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2.82 கிட்ட வந்து ஒரு டோக்கன் வந்து ஸ்டார்டிங் பிரைஸா வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த டோக்கன்ஸோட டோட்டல் சப்ளை எவ்வளவு இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது டோக்கன்ஸோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.6 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து டோட்டலா இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அஜிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்கு. அப்புறம் ஓஷன்ல கூட பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன் சப்ளைல இருக்கு. FETல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பில்லியன்ஸ்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ பட் இந்த ஒரு ASI டோக்கனை வந்து மர்ஜ் ஆயிடுச்சுன்னா அதோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.6 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து வரும். அப்புறமா இதோட டோட்டல் 3 சேர்ந்து அதாவது மர்ஜ் ஆயிட்டு அதோட டோட்டல் ஃபைன் அதாவது என்ன சொல்றது வேல்யூவேஷன் ஓகேங்களா. ஸோ வேல்யூ FDV பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7.6 பில்லியன் வந்து வரும் அப்படின்னு இந்த பிரைஸ்ல, அதாவது 26 மார்ச் வந்து நேத்து வந்தது இல்லையா. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து வந்தது. ஸோ அந்த நியூஸ் அப்போ வந்து இந்த டோக்கன்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் ஆயிட்டு இருந்தாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7.6 பில்லியன் வந்து இருக்கும் மார்க்கெட் கேப் அந்த டோக்கன், விச் கேன் பி அதாவது 20th ரேங்க்ல சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு மார்க்கெட் கேப் 20th ரேங்க்ல வந்து காயின் மார்க்கெட் கேப்ல இருந்திருக்கும். பட் இன்ன வரைக்கும் லான்ச் ஆகல. அப்படின்னு அப்ரூவ் ஆனதான் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ 20th ரேங்க்னா இப்போ யூனிஸ்வாப் தான் அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கு. பட் யூனிஸ்வாப்பை வந்து தூக்கிட்டு இந்த டோக்கன் வந்து வரலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த மார்க்கெட் கேப் பொறுத்து, அதாவது 7.6 பில்லியன் மார்க்கெட் கேப். அப்புறமா FET உங்ககிட்ட இருந்தாக்கா அந்த டோக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மாறிட்டு ASI டோக்கன்ஸ் வந்து வரும். அந்த டோக்கன் வந்து மாறிடும் பேரு. அஜிக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஒரு அஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.4333. ஸோ இவ்வளோ ASI டோக்கன் வந்து கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு அஜிக்ஸ் இருந்தாக்கா 0.433 டோக்கன்ஸ் வந்து ASI டோக்கனா கிடைக்கும். உங்ககிட்ட ஓஷன் இருந்தாக்கா கிட்டத்தட்ட 0.4333266. ஸோ அவ்வளோ டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களே வந்து உங்ககிட்ட 10 அஜிக்ஸ் இருந்தாங்க எவ்வளோ வந்து கிடைக்கும் ASI. அப்புறமா ஓஷன் 10 இருந்தாக்கா எவ்வளோ ASI கிடைக்கும். அப்புறமா FET 1 இருந்தாக்கா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.8 இல்லைங்களா. ஸோ அவ்வளோ 10 FET இருந்தாக்கா எவ்வளோ வந்து கிடைக்கும் நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவ் ஆகுதா இல்லையா. ஸோ மோஸ்டா வெட்னஸ்டேக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசிஷன் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய டோக்கன்ஸ் நீங்க பார்க்கலாம் ASI பேர் வந்து இருக்கு, பட் இன்ன வரைக்கும் லான்ச் ஆகல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ல இருந்து மாட்டிக்காதீங்க. ஸோ பீப்பிள் ஒரு நியூஸ் வந்தாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது இன்ன வரைக்கும் லான்ச் ஆகலை ஓகேங்களா. ஸோ அதால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ இதான் நண்பர்களே நண்பர்களே இந்த ஒரு ASI டோக்கன் பத்தி. ஸோ இந்த ASI டோக்கன் வந்து எவ்வளோ மார்க்கெட் கேப் வந்து வரலாம், அப்புறமா எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து இருக்கும், எப்படி உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகலாம், இல்லை உங்களுக்கு வந்து இந்த டோக்கன்ஸ் கிடைக்குமா இல்லையா, எப்படி கிடைக்கும், அது வந்து சில பேர் வந்து கண்டிப்பா வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க என்கிட்ட இவ்வளவு ASI இருக்கு, அதாவது இந்த FET ஓஷன் எஜிக்ஸ் இருக்கு, ஸோ இதை வந்து நம்ம மாற்றணுமா, செல் பண்ணணுமா, இல்லை அப்படியே வச்சுக்கலாமா, அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொண்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லை முடிஞ்சா லைக் பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் அரௌண்ட் $70,740 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல நேற்று ரொம்ப நல்லா ஒரு ஆட்டோ டான்சிங் வந்து ஆடிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து ஃபண்ட் மிகப்பெரிய ஒரு ஃபண்ட் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் மேலே நல்ல ஒரு SEC வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருந்தாங்க. இப்படி காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்ட் புரோக்கரு, அன்ரெஜிஸ்டர்ட் செக்யூரிட்டிஸை பார்த்தீங்கன்னா அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ்லன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் த US லா. ஸோ அவங்க கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஃபைனலாக இப்போ ஜட்ஜ் வந்து ஆமா காயின் பேஸ் இப்படியே பண்ணிட்டு இருக்கு, ஸோ அதால யூ கேன் மூவ் வித் யோர் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு வந்து SECக்கு வந்து கிரீன் லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபட் தான், இது மிகப்பெரிய ஒரு ஃபட் அகேன்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் SEC வந்து ஆக்ஷன் எடுக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டான்ஸ் ஆடுது பிட்காயின் கிட்டத்தட்ட 68,000 சேஞ்ச் என்ன போயிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. பட் 70,000 திரும்பி வந்து ரீக்ளைம் பண்ணிச்சு. ஸோ அந்த ஃபட் டைம் தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கீழே வந்து போனது. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி புல் ஃபிளாக் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. அந்த ஃபட்டுனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வந்துருச்சு.
அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் திரும்பி 72,000 கிட்ட வந்து பிட்காயின் வந்து போகலாம் அப்படின்னு தான் தோணுது, டு ஃபில் தட் லிக்விடிட்டி வீக்குன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி அது கிரீன் கேண்டலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கணும், பட் டியூ டு தி ஸ்பட் அப்புறமா மூவ்மெண்ட் இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா அது பெரிய கிரீன் கேண்டலாக தெரிய வருது. ஸோ நாளைக்கு எப்படி வந்து இந்த கேண்டல் க்ளோஸ் ஆகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ டபுள் டாப் பற்றி நேற்றே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி மேலே போச்சுன்னா பிட்காயின் வந்து டபுள் டாப் வந்து கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். டாமினன்ஸ் அந்த மேலே இருக்க ட்ரெண்ட் லைன். ஸோ 4 ஹவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதே பட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ரேஞ்ச்லேருந்து ரிஜெக்ட் கூட ஆகலாம், இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கூட பண்ணலாம். பட் அது வந்து பார்க்கலாம் எப்படி வந்து போகுதா, மேலே பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதான்ட்டு. ஸோ ஒரு அந்த ஒரு 54 to 55% பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து டாமினன்ஸ் இருக்கு. பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பம்ப்ஸ் வந்து நிறைய காயின்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பெரிய பம்பே கொடுத்துட்டு இருக்கு. பட் அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டான இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னல்ஸோட சின்ன ப்ராஃபிட்ஸ் ஒரு சிக்னல் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நேற்று கொஞ்சம் டம்ப் ஆனதால கொஞ்சம் 200, 300, 200 ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறம் லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது அரௌண்ட் 73, 72ல தான் பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டி திரும்பி வந்து தெரிய வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபட் வந்திருந்தாலுமே பீப்புள் ஆர் ஸ்டில் புலிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லிக்விடிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் சொல்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஃபட் நேற்று இந்த காயின் பேஸ் ஃபட் ஆயிட்டோமே ஒரு 8 மணி 9 மணி கிட்ட வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாரி ஃபின், அதாவது பிளாக் ராக்கோட சிஇஓ, ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிட் ஷேர்ஸ் ETF இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ETFன்னு சொல்லியிருக்காரு. ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ரைசிங் ETF பார்த்தீங்கன்னா ஐபிட் தான் வந்து சொல்லியிருக்காரு. பிட்காயின் ஸ்பாட் ETF தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் வெரி புலிஷ் ஆன் த லாங் டேர்ம் ஆஃப் BTC அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து புலிஷாக இருக்கும் போது மார்க்கெட் எப்படி விழும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து விழாகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஐபிட் பார்க்கும்போது ஐபிட் பார்த்தீங்கன்னா வித் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, விச் இஸ் அகைன் பாசிட்டிவ் சைன்னு சொல்லலாம். ஸோ திரும்பி பிட்காயினை புஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அக்கார்டிங் டு ஐபிட் மேலே வந்து போச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து போய்ப்போம் இல்லைங்களா. அப்புறமா FBTC மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயின் போய்ப்போம். அப்புறமா பார்க்கலாம் எப்படி வந்து பிட்காயின் வந்து ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணா. ஸோ 76,000 போகுதா இல்லை திரும்பி பார்த்தீங்கன்னா 68,000 கீழே வந்து வருதா. மோஸ்ட்டாக 68,000 to 68,800 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. அது வந்து மோஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி கிரிப்டோ குவாண்டோட CEO ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிகவரி, அப்புறமா புல் மார்க்கெட் அப் டு 80H, அப்புறமா புல் ரன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு ப்ரீவியஸாக. அதே மாதிரி இந்த வாட்டி கூட பார்த்தீங்கன்னா புல் ரிகவரி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 15K to 45K. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் ஃப்ரம் 45K to ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை, அதாவது 69K. அப்புறமா இப்போ 68Kலேருந்து டேஷ் வந்து போட்டிருக்காரு. ஸோ எங்க வரைக்கும் போகும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தான் சார் டெக் தமிழ் டெலிகிராம் ஜாப் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் ஸ்மாக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாரு. நன்றி, வணக்கம்.